அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளில் பரிசுத்தான் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம்பிக்கை. இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை குறித்தே வார்த்தைகள். இப்ப நம்மளோட விசுவாசம், இந்த விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்க சொல்றாருன்னா, நம்பிக்கையா இருங்க. அந்த நம்பிக்கையில் நீங்க சந்தோஷமா இருங்க. உபத்திரத்திலேயே அதிலேயே நீங்க பொறுமையா இருங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இங்க சொல்ற வார்த்தை 3 காரியங்கள். 3 காரியமா நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்தில பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்போ இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எடுப்போம். நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள். இப்ப நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, என்ன காரியத்தை வச்சு நம்ம ஜெபம்னா, கண்டிப்பாக என் தேவனிடத்திலிருந்து இதுக்கு எனக்கு ஜெயம், எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு வரும். அதுல நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்திலும் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு ஜெபத்துல ஒரு காரியம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக நம்ம தான் நாட்களை கொடுப்போம். எனக்கு இந்த நாளுக்குள்ள எனக்கு அத நிறைவேத்துங்க. அங்கு தாமதப்படும்போது, நம்ப விசுவாசம் கொஞ்சம் நம்பிக்கைய குறைக்க ஆரம்பிக்கும். ஆனா, அங்க சொல்லப்படுற காரியமா பவுல் சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அது எப்படி இருக்க முடியும்? ஆனா, அங்க சொல்றாரு, நீ சந்தோஷமா இரு. ஆவிக்குள்ளான காரியம் என்னன்னா, எந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லிட்டேன் என்றா, என் காரியத்தை அவர்தான் நிறைவேற்ற முடியும்னு அந்த விசுவாசிக்கிறீங்களே, அதுல நம்பிக்கையா இருங்க. காலங்கள் தாமதமாகுது என்று வருத்தப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. ஏன்னா, என்னுடைய காரியத்தை நான் அவரிடத்துல வச்சுட்டேன். இதுக்கு மேல அவர் தான் நிறைவேத்த போறாரு. அத குறிச்சு எனக்கு காரியம் இல்ல. இனி அவருடைய காரியம் அது. நிறைவேற்றக்கூடியது அவருடைய காரியம். இப்போ இந்த காரியமா உலகப்பூர்வமா ஒரு காரியத்த பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கை குறித்து எப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸு, நமக்கு பிடிச்சமான ஒரு பொருள ஆன்லைன்ல நம்மள ஆர்டர் போடுவோம். நமக்கு பொருள பார்த்தாச்சு. நம்ம ஆர்டரும் போட்டுட்டோம். ஓகே ஆன உடனே அங்க நமக்கு டிக் ஆயிருச்சு. ஆனா, அவங்க டெலிவரி டேட் 3 நாள் குடுக்குறாங்க. நம்ப ஓகே பண்ணிட்டாச்சு. இந்த மெய்யால சொல்றேன். இந்த 3 நாள் நீங்க கவலையோட இருப்பீங்களா? ஒரு நாள் நம்ம கவலையா இருக்க மாட்டோம். அந்த பொருள நம்ம தொட்டு பார்க்கல. ஒரு சின்ன ஒரு செல்லுல தான் பார்த்தோம் பொருள. தொட்டு பார்க்கவே கிடையாது. ஓகே பண்ணியாச்சு. அது உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம எதையுமே பார்க்கல. அந்த 3 நாளும் நமக்கு எப்படி காத்திருப்போம்னா, சந்தோஷமா காத்துட்டு தான் இருப்போம். 3 நாளும். ஒருவேள 3ஆம் நாள் டெலிவரி டேட்டு ஈவினிங் 4:00ன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 மணி. அந்த நேரம் வரைக்கும் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா, ஆர்டர் பண்ண பொருள் எனக்கு வரப்போகுது. அதுவரைக்கும் நமக்கு வேற வேற காரியங்கள் இருக்கும். ஆனாலும் நம்ம அத நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் இருக்கும். இந்த 4 மணி ஆகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் பெறுகிறோம். அதே இந்த 4 மணி ஆன பின்னாடி 5 மணி ஆச்சு, 6 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆனாலும் சரி. நம்ம ஏதாவது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? ஏன் எனக்கு டெலிவரி லேட் ஆகுதுன்னு? ஆனா, அந்த 4 மணி ஆகும்போதே, இந்த செல் எடுத்து நம்ம கையில வச்சிருப்போம். ஏன்னா, ஒருவேளை நான் வேலையில செய்யும்போது, டெலிவரி பாய் எனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணா, நான் அட்டெண்ட் பண்ணாம போயிறக்கூடாதுல்ல. அதனால செல்லு கையிலேயே தான் இருக்கும்.
ஒரு 7 மணிக்கு அவர் வந்து நான் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கிறேன்போது ஒரு ஓட்டம் இருக்கு பாருங்க. சந்தோஷமா போய் வாங்கிட்டு, நம்ம பணம் குடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல பே பண்ணியிருந்தாலும் சரி, இந்த பொருள் வந்தோனே ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் பொருளே நம்ம பார்ப்போம். நம்ம பொருள் கையில கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற அந்த பொருளு, எப்போ நீங்க ஆர்டர் போட்டுட்டீங்களோ, அது அப்பவே அது உங்களுக்கு சொந்தமாயிருச்சு. நீங்க பணமும் பே பண்ணிட்டீங்க. பே பண்ண பின்னாடி லேட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், டெலிவரி டேட் 3 நாளைக்கு அப்புறம் 4 மணிக்கு தான் வருதுன்னு லேட் ஆகும்போது, ஏன் நம்மளால கேட்க முடியல? ஏன் லேட் ஆகுது? என் பொருள் இன்னும் வந்து சேரலன்னு ஏன் கேட்க முடியல? பொருள் நம்மளுது, பணம் எல்லாமே டெலிவரி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பணம் குடுத்தாச்சு. அப்ப ஏன் அவனோட பேச முடியல? அவனோட ஏன் கேட்க முடியல? இதை எல்லாமே உலகப்பூர்வமா நாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால், நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கொடுத்த காரியத்தில் மாத்திரம் நமக்கு பொறுமையா இருக்க மாட்டோம். ஜெபத்துல காரியத்தை வைத்திருப்போம். காத்திருப்பே கிடையாது. நாட்கள் செல்ல, "ஆண்டவரே, எனக்கு எப்ப செய்ய போறீங்க? ஏன் ஆண்டவரே? எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா?" இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது, சுத்தமாவா நம்ம நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வரும். நம்ம நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வரும். இதாவது ஆன்லைன்ல பண்ணதாவது நமக்கு பணம் குடுத்து நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனா அமைதியா இருக்கிறோம். இனாமாக தேவன் கொடுப்பதற்கு, இனாமை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்தில் நாம் கேள்வி கேட்போம். ஏன் இதுக்கு இன்னும் எனக்கு கிடைக்கல? இன்னும் எனக்கு ஏன் கிடைக்கல? அதே பார்த்தீங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல கொடுக்கிற வார்த்தைய பாருங்க. லூக்கா 18 அதிகாரம் 7ஆம் வசனத்துல, "அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?" நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பா இந்த வார்த்தையின் மூலம் என் ஜெபங்கள் தேவன் கண்டிப்பா எனக்கு செய்வாரு அந்த விசுவாசத்தோட, அந்த விசுவாச நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்துல நம்பிக்கையா இருக்கும்போது சந்தோஷமா இருங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவருடைய காரியம். ஒரு நாளும், ஏன்னா தேவ வார்த்தை கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் தான் இருக்குது. இந்த வார்த்தையின்படி அது எனக்கு கிடைக்கும்னு நாம இந்த காரியத்துல அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். ஆனாலும் தேவன் ஏன் அதை பொறுமையா இருக்கிறார் என்றால், உன்னுடைய விசுவாசம் எந்த அளவிற்கு, உன் விசுவாசம் நீ உறுதியா இருக்கிறியா? ஒரு நாள் தாமதம் ஆனாலும் உன் விசுவாசத்தை விட்டு நீ விலகி போயிடுறியா? இதை எல்லாமே தேவன் பொறுமையா நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா, நம்மோட விசுவாசம் எனக்கு கிடைக்கிற பொருளு உலகத்திலிருந்து இல்ல, பரலோகத்திலிருந்து வர்ற பொருளு. நம்ம எண்ணின காரியம். அது எப்பவுமே சரி. அந்த பொருள வாங்குனோனே நியாய தீர்ப்பு கிடையாது. உலகம் உடனே நியாய தீர்ப்பு அல்ல. அந்த தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொண்டதை, அதை நீ அனுபவிக்கும்படியாகவும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமானதா நமக்கு கொடுப்பாரு. அதனால தாமதம் ஆகுது என்பதனால, நம்மோட உடனே அவிசுவாசமான எண்ணங்கள் வராம, அவர் சொல்றாரு, "நான் சாதாரண ஒரு உலகப்பூர்வமான ஒரு பொருளுக்கு நீ காத்திருக்கிற. பரலோகத்திலிருந்து வரக்கூடியது நித்திய ஜீவகாலமா, பரலோகத்திலிருந்து எனக்கு வரக்கூடியது நித்திய ஜீவகாலமா நான் அத வந்து அனுபவிக்கலாம். உலகத்திலிருந்து இன்னைக்கு நான் ஆர்டர் போட்டது மிஞ்சி போனா ஒரு 2 ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது பழைய துணி.
அதனால இங்க வார்த்தையில பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கன்றாரு. நம்ம விண்ணப்பித்த தேவனிடத்தில் ஜெபத்துல வைத்த காரியம், என் தேவன் தான் அதை நிறைவேற்றப் போறாருன்னு நம்ம அந்த ஒரே விசுவாசத்தோடு விட்டுட்டு, மத்த காரியத்துக்கு போயிரலாம். ஏன்னா, இதுக்கப்புறம் அதை நிறைவேற்றக்கூடிய காரியம், அது தேவனுக்குரியதா இருக்கிறது. சரி, இந்த நாளும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவரா இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றிக்க மகிமை உண்டாதாக. ஆமென்.